மியூசிக் டைரக்டர் ஏ.ஆர். ரஹ்மான் அவர்களோட டிவோர்ஸ் ரூமர்ஸ் பத்தி அவரோட டீம்ல பேஸ் கிட்டாரிஸ்டா இருந்த மோகினி டே அவர்களே கிளாரிபிகேஷன் கொடுத்திருக்காங்க. அதாவது ஏ.ஆர். ரஹ்மான் அவர்கள் டிவோர்ஸ் அனௌன்ஸ் பண்ண அன்னைக்கு இவங்களும் டிவோர்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதனால இவங்களோட ஏ.ஆர். ரஹ்மான் அவர்கள் டிவோர்ஸை லிங்க் பண்ணி ஒரு மிகப்பெரிய ரூமர்ஸே போயிட்டு இருந்துச்சு. ஸோ அந்த ஒரு ரூமர்ஸை தான் இவங்களும் இப்போ கிளாரிஃபை பண்ணியிருக்காங்க. அதாவது ஏ.ஆர். ரஹ்மான் அவர்கள் என்னோட அப்பா மாதிரி, கிட்டத்தட்ட ஏ.ஆர். ரஹ்மான் அவர்களோட பொண்ணு நானும் ஒரே வயசு தான். ஸோ ஒரு தந்தை ஸ்தானத்தில் அவர் மேல எனக்கு மிகப்பெரிய மரியாதையும் அன்பும் இருக்கு. அவருக்குமே என் மேல மகள் மாதிரியான அன்பும் மரியாதையும் நிறைய இருக்கு. அண்ட் அவர்கிட்ட ஒரு 8.5 இயர்ஸ் பேஸ் கிட்டாரிஸ்டா ஒர்க் பண்ணியிருக்கேன். பட் 5 வருஷத்துக்கு முன்னாடி நான் அமெரிக்கா வந்துட்டதால அவரோட டீம் கூட என்னால ஒர்க் பண்ண முடியல. ஸோ லாஸ்ட் 5 இயர்ஸாவே நான் யூஎஸ்ல இருக்கிற பாப் ஆர்டிஸ்டோட ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். அண்ட் நானுமே ஓன் பேண்ட் வச்சு மியூசிக் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ 2 பேரும் ஒரே நாள்ல டிவோர்ஸ் அனௌன்ஸ் பண்ணது எதர்ச்சியா நடந்தது. அதை ஒரு ரீசனா வச்சு இந்த மாதிரி ரூமர்ஸ் பரவுறது ரொம்பவே கஷ்டமா இருக்கு. அண்ட் என்னோட மேரேஜ் அண்ட் டிவோர்ஸ்லாம் என்னோட பர்சனல் மேட்டர். ஸோ அதை ரெஸ்பெக்ட் பண்ணி அதுல யாரும் தலையிட வேணாம் அப்படின்ற மாதிரி ஒரு கிளாரிபிகேஷனை கொடுத்திருக்காங்க. ஸோ இவங்க ஏ.ஆர். ரஹ்மான் டீமை விட்டு அமெரிக்கா போய் 5 வருஷம் ஆகுதான். இது தெரியாம ஏ.ஆர். ரஹ்மான் அவர்கள் எல்லாரும் கடுமையா விமர்சனம் பண்ணிட்டாங்க. அண்ட் ஏ.ஆர். ரஹ்மான் அவர்கள் டிவோர்ஸ் அனௌன்ஸ் பண்ணது எல்லாருக்குமே கண்டிப்பா ஷாக்கிங்கா தான் இருந்துச்சு. ஏன்னா ஏ.ஆர். ரஹ்மான் அவர்கள் ஒரு மிகப்பெரிய ஐகான். அண்ட் ஃபேன்ஸுக்கு அவர் மேல இருக்கிற ரெஸ்பெக்டும் அன்பும் ரொம்ப அதிகம். ஏன்னா ஜஸ்ட் மியூசிக் மட்டும் இல்லாம அவரோட பர்சனல் கேரக்டருக்குமே மிகப்பெரிய ஃபேன் ஃபாலோயிங் இருக்கு. ஸோ அதனால இப்படி ஒரு நியூஸை யாராலையுமே நம்ப முடியல. பட் ஸ்டில் மேரேஜ் லைஃப் அவரோட பர்சனல். அண்ட் எப்படி இருந்தாலும் அவரோட டிவோர்ஸ் நியூஸ் ரூமரா வெளியில வந்துடும். ஸோ அந்த மாதிரி ரூமர்ஸ் வர்றதுக்கு இடம் கொடுக்காம அவரே டிவோர்ஸை அஃபிஷியலா அனௌன்ஸ் பண்ணாரு. அண்ட் அவரை பயங்கரமா ஃபாலோ பண்றவங்களுக்கு ரெஸ்பெக்ட் பண்ற விதமா தான் அவர் இந்த மாதிரி அனௌன்ஸ் பண்ணாரு. ஸோ அதுக்கு மேல அதுல போயிட்டு இதுவா இருக்குமோ அதுவா இருக்குமோன்னு சொல்லிட்டு ஆராய்ச்சி பண்றது யாருக்குமே தேவையில்லாத வேலை. ஸோ இவங்களே இந்த மாதிரி இப்போ கிளாரிஃபிகேஷன் கொடுத்ததுக்கு அப்புறம் இனிமேலாச்சும் இந்த மாதிரி ரூமர்ஸ் பரவாம இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி ஹாட்டான அப்டேட்ஸ்க்கு மணி மூவி பஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.